வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் எளிமையான சுவையான பொங்கல், வெண்பொங்கல், மிளகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப்பு சோனா மசூரி அரிசி, 1 கப்பு பாசிப்பருப்பு, இதை 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 6.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நான் வறுக்கலை, பச்சையாக தான் சேர்த்துருக்குறேன். அது கூட ஒரு 3 பச்சை மிளகா 2ஆக நறுக்கி போட்டிருக்கிறேன். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக இஞ்சி நான் ஷ்ரெட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்குறேன். இஞ்சி மொத்தமாக நான் பயன்படுத்துகிறது 15 கிராமு. அதில் பாதியை இப்போ சேர்த்துக்கலாம், மீதி பாதியை நம்ம வறுத்து போட்டுக்கலாம். அது கூட ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஓகே, தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய்யும் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நான் பொடி பண்ணியிருக்கிறேன். மிளகு முழு மிளகு போடலை, ஏன்னா பசங்க எடுத்து வச்சுருவாங்கன்னு. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுப்பை நிறுத்திடுங்க. கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கோம். சும்மா லேசாக வாசனைக்கு திரும்ப நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பொங்கலோட சேர்த்து கலக்கிக்கலாம். ரொம்ப சுவையான எளிமையான பொங்கல் தயாராகிருச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி, கொத்து, சாம்பார், ஈவன் சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த பொங்கல் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.